பெங்களூரு முதல் ஒசூர் இடையிலான இரட்டை ரயில் பாதை திட்டப்பணிகள் முழுவீச்சில் நடந்து வரும் நிலையில் 2027 பிப்ரவரி மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என வெளியான தகவல் அப்பகுதி வாசிகளை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. பெங்களூரு முதல் ஒசூர் இடையிலான ரயில் வழித்தடம் என்பது மிகவும் பிஸியான பாதையாக இருக்கிறது. குறிப்பாக பைப்பனஹள்ளி டு ஒசூர் இடையிலான 48 கிலோமீட்டர் தூரத்தை சொல்லலாம். எலக்ட்ரானிக் சிட்டி, சார்ஜாப்பூர் ரோடு, ORR உள்ளிட்டவற்றுடன் ஒசூரில் உள்ள சிப்காட், TVS, அசோக் லோலேண்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் இணைக்கப்படுவதால் பொருளாதார ரீதியில் மிகவும் வேகமான வளர்ச்சியடையும் பகுதியாக திகழ்கிறது. பைப்பனஹள்ளியில் இருந்து ஒசூர் வரையிலான ரயில் பாதை ஒரு வழித்தடமாக இருப்பதால் அலாலிக்கே அல்லது அகோனல் ரயில் நிலையத்தில் சுமார் 20 முதல் 40 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. ஏனெனில் ஒரு ரயில் செல்வதற்கு மற்றொரு ரயில் கடந்து சென்றால் மட்டுமே வழி கிடைக்கும். அது மட்டுமின்றி கால அட்டவணை கிட்டத்தட்ட 100% நிரம்பி வழியும் அளவிற்கு ரயில்கள் தொடர்ச்சியாக இயக்கப்படுகின்றன. இதனால் புதிய ரயில்களை அறிமுகம் செய்ய முடியவில்லை. ஒரு வழித்தடமானது பீக் அவர்களில் பயணிகளின் பொது போக்குவரத்தை பெரிதும் பாதிக்கிறது. மேலும் தொலைதூர ரயில்களும் இந்த வழித்தடத்தில் செல்வதால் உள்ளூர் பேசஞ்சர் ரயில்கள் ஓரங்கட்டி நிற்க வேண்டிய கட்டாயம் நிலவுகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் எதிர்பார்க்கப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை பின்னடைவை சந்தித்துள்ளது. மேலும் புறநகர் ரயில் சேவையை அறிமுகம் செய்ய இன்னும் கால அவகாசமாகும். எனவேதான் இருவழித்தடமாக மாற்றும் வேலைகளை ரயில்வே நிர்வாகம் கையில் எடுத்தது. கடந்த சில ஆண்டுகளாக முடுக்கிவிடப்பட்ட பணிகளால் மார்ச் 2026 நிலவரப்படி பெங்களூரு எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் 86% பணிகள் முடிவடைந்து இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான வேலைகளை K-Ride மற்றும் தென்மேற்கு ரயில்வே நிர்வாகம் இணைந்து மேற்கொண்டு வருகிறது. முன்னதாக அலாலிக்கே முதல் பெல்லந்தூர் ரோடு உள்ளிட்ட 14 கிலோமீட்டர் தூர இரட்டை வழித்தட பணிகள் முடிவடைந்து பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. எனவே பைப்பனஹள்ளி ஒசூர் இடையே எஞ்சியுள்ள பணிகள் வரும் 2027 பிப்ரவரி மாதம் முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் முழு நில இரட்டை வழித்தடத்தில் ரயில்கள் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பெங்களூரு தமிழகம் இடையிலான ரயில் பயண நேரம் வழக்கத்தை விட குறையும். இரட்டை வழித்தட பாதை மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக பெல்லந்தூர் ரயில் நிலையம் அப்கிரேடு செய்யப்படுவது ஹைலைட்டாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த திட்டத்தின் மூலம் பைப்பனஹள்ளி, யஷ்வந்த்பூர், கிருஷ்ணராஜபுரம், பனஸ்வாடி உள்ளிட்ட பகுதிகள் உடனான ரயில் சேவை பெரிதும் மேம்படும். பயணிகள் போக்குவரத்து மட்டுமின்றி பெங்களூரு மண்டலத்திற்கு உட்பட்ட சரக்கு போக்குவரத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.